நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார். அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் புதன் துலா ராசியில, அதாவது ராசிக்கு 5வது வீட்டுல இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 5வது வீட்டு அதிபதி உங்களோட ராசிநாதன் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கன்னி ராசியில இருக்கார். இவர் வீட்டுல அவர் இருக்கார், அவர் வீட்டுல இவர் இருக்கார். புதனுக்கு சுக்கிரன் வீடு கொடுத்திருக்கார், சுக்கிரனுக்கு புதன் வீடு கொடுத்திருக்காரு. இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. ஆனா இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தும் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் மாச கடைசியில கொஞ்சம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமடைஞ்சு கன்னி ராசியில இருக்காரு. அப்ப வீடு கொடுத்தவர் நீசமடைஞ்சார் அப்படின்னா தேக ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். இந்த நவம்பர் மாசம் தொடங்கி 3ஆம் தேதியே புத சுக்கிர யோகம் வந்துருது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி துலா ராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்துருவாரு. அப்ப இதுதான் மிக உன்னதமான ஒரு யோகம். புத சுக்கிர யோகம் அப்படிங்கறது நவம்பர் மாசம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். 27 தேதி வரைக்கும் அது இருக்கு. அதனால நீங்க இந்த மாச தொடக்கத்துல வரக்கூடிய தேக ஆரோக்கிய பிரச்சனைகளை பத்தி பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு ஜுரம், அது சாதாரணமா ஒரு 500 ரூபாய்க்கு போனோம், ஒரு டாக்டரை பார்த்தோம், ஊசி போட்டோம் அப்படின்னா சரியா போயிடும். அதனால நீங்க பெருசா பயப்பட வேண்டியதில்லை. பெரிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கறதும் வராது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாச தொடக்கத்துல லேசா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பிரச்சனை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கறதால அந்த 3 தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 3 தேதி வரைக்கும், நவம்பர் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்து சார்பா பாகம் பிரிக்கிறது, இல்ல பூர்வீக சொத்துல ஒரு மரம் இருக்கு வெட்ட போறேன் அப்படின்னு ஏதோ பிரிக்கப்படாத பூர்வீக சொத்துல எந்த விதமான முயற்சி அப்படிங்கறது செய்யாதீங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப அண்ணன் தம்பிகளுக்குள்ள பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கலாம், பாகம் வெட்டிக்கலாம். இல்ல பூர்வீக சொத்து இருக்கு, ஒரு பாகத்தை ஓரமா கொடுத்துட்டு ஒரு ஊட்டக்கட்டு கட்டுவோம், இல்ல ஒரு தொழில பண்ணுவோம், இல்ல பூர்வீக சொத்துல ஒரு பங்களா மாதிரி இல்ல காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகைக்கு விடுவோம். இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கணும்னா 3ஆம் தேதிக்கு பிறகு நேரம் நிக்காது, தானாவே வரும். பூர்வீக சொத்துல உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது இருக்கு. லைட்டா பிரச்சனையா ஆரம்பிச்சாலும் கூட முடிவுல உங்களுக்கு சுபம் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்கார். குரு உச்சம் அப்படின்னால கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா. குரு உச்சம்டா, அது எங்க? தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டுல. இந்த 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா தனம் அப்படிங்கறத சரி பண்ணிடுவாரு. காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற பேச்சு இருக்காது. யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. தீபாவளிக்கு கடன் வாங்கி விட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல, இந்தா வந்துருச்சு காசு, வாங்கினோன்ட்ட நல்லா நாணயமா கொண்டு ஒப்படைச்சிடலாம். 10 ரூபா கூட நம்ம கிட்ட சேமிப்பு அப்படிங்கறதும் இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா வாக்கு
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இந்த நேரத்துல இன்னாருக்கு இதை செய்யறேன், இந்த நேரத்துல வாங்கின காசை திருப்பி தரேன் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. 4 பேருக்கு மத்தியில நாயஸ்தண்டா அவன் சொன்ன வாக்குக்கு நிப்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுக்கலாம் நீங்க. அப்படி ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இருக்கு. ஜென்ம குரு இவ்வளவு நாள் உங்களை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி படைச்சிட்டாரு. ஜென்மத்துல குரு இருக்கிறது ஒண்ணு, குருவே இல்லாததும் ஒண்ணு அப்படிங்கிற கதையாதான் ஓடிச்சு. இனிமே நன்மை அப்படிங்கிறது நடக்குது. மிக சிறப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த மாசத்துல முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறதும் உருவாகுது. ஏன்னா உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுல உச்சமடைஞ்சிருக்கிற குரு பகவான் செவ்வாயை பார்த்துறார், விருச்சிகத்துல இருக்கிற செவ்வாயை பார்த்துறாரு. அதனால குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், கெரிஞ்சு கொட்டிக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம மாடு மாதிரி வேலை செய்வோம், சும்மா ஜாலரா அடிக்கிறவன், காக்கா பிடிக்கிறவன், ஐஸ் வைக்கிறவன், அவனெல்லாம் உயர்த்தி பேசிட்டு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு மரியாதையே கிடைச்சிருக்காது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கேட்கறேன், இல்ல ஒரு நாள் லீவு கேட்கறேன் அப்படின்னா கூட எரிஞ்சு விழுவாங்க. இப்படி இருந்த நிலைமையே மாறிடும். அப்படியே அந்த மேலாளர் எங்கேயாவது வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுவார். நல்ல மனிதர் அந்த பொறுப்புக்கு வருவார். அப்ப இந்த அலுவலக சூழல் அப்படிங்கறதே இதுக்கு மேல உற்சாகமா இருக்கும். இல்லைன்னா என் வீட்டுக்காரன்னு கச்சேரிக்கு போறாங்கிற கதையா தான் ஆபீஸுக்கு போறேன், இன்னைக்கு வேற அந்த குரங்கு மூச்சு போய் என்ன கத்த போறானோ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு போனோங்க. இதுக்கு மேல சந்தோஷமா போய் தொலைஞ்சான்டா அப்பா எமனாட்டம் இருந்தான், அவன் போயிட்டான், இனிமே ஆபீஸ்ல நல்லா இருக்கும், உழைக்கிறவனுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறத உணர்ந்துப்பீங்க. அது மாதிரி உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கறதும் கிடைக்கும். அது மாதிரி ஒரு வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களாம் இப்ப நல்ல டிரான்ஸ்பர் கேட்ட இடத்துல உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அலுவலக சூழல் உற்சாகமா இருக்கும். அது மாதிரி மாசம் தொடங்கி 3ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசிக்கு போய் புத சுக்கிர யோகத்தை கொடுக்கிறாரு இல்லையா. இப்ப உங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் வெற்றி அடைய போகுது. அதிகார வர்க்கம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்ல அரசு ஊழியர்களா இருக்கலாம், அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம், இல்ல இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு மந்திரி லெவல்ல, ஒரு மாவட்ட செயலாளர் லெவல்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பொறுப்பு கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வீண் பலிகள் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்தா தொடர்ச்சி அறிவி, நாங்க சுத்தமானவன் அப்படிங்கறத நிரூபிச்சு இழந்த கௌரவத்தை எல்லாம் மீட்க போறீங்க. அப்படி ஒரு அற்புதமான நேரம், நல்ல காலகட்டம் அப்படின்னு கூட இதை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு. இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிற சனி தொழில கொஞ்சம் அப்படியே மொல்ல பாதிச்சிருப்பாரு. போதாத குத்தத்துக்கு குருவும் ஜென்மத்துல இருந்தாரு இல்லையா. இப்ப குரு 2க்கு போயிட்டாரு அப்படிங்கறதால குரு சனியை பார்த்துறாரு. 10ல இருக்கிற சனியவும் குரு பார்க்க புனிதப்பட்டு போறாரு அப்படிங்கறதால தொழிலும் விருத்தி அம்சம் அடையும். தொழிலால 10 ரூபா சம்பாதிக்கிறோம், இதை விட்டுட்டு வேற தொழில் தொடங்கலாமாடான்னு நினைச்சவங்க கூட அதே தொழிலுக்கு கிளை நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதும் ரொம்ப உன்னதமா இருக்கும். கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 3ல கேதுவும் 9ல ராகுவும் இருக்காங்க. ஒரு யோக பலம் பெற்ற ஒரு நன்னாள் அப்படிங்கறதுல சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கறது பண்ணிங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. ஏன்னா 9ல பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காருன்னா சொந்த வீடு கட்ட விட மாட்டாரு, வீடு கட்டுறதுல இடைஞ்சலை கொடுப்பாரு, சொந்த வீட்டுல குடியிருக்க விட மாட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு சண்டை சச்சரவு உண்டாக்குவாரு. அதனால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்திட்டு, வீடு இல்லாதவங்க, சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. முடிஞ்சா கருப்பு நிற குடை, கருப்பு நிற செருப்பு தானமா கொடுங்க. அற்புதமான மாசமா இந்த நவம்பர் மாசம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.